தேவராஜ் பி மணி அப்படின்றவரு என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ சி வாட்டர் இல்லாம இருந்தா ஸ்பேஸ்ல இருந்து எர்த்தை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சி வாட்டர் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கறதுக்கு பூமி ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சரிசமமா இருக்காது, மேடு பள்ளமா இருக்கும் ஃபுல்லாவே. நிலா எப்படி நம்ம பார்க்கும்போது பள்ளம் பள்ளமா நிறைய இடங்கள்ல இருக்கு, அதே போல பூமியும் நிறைய இடங்கள்ல பள்ளம் பள்ளமா இருக்கும். பெரிய பெரிய பள்ளம்லாம் பார்க்கலாம் நம்மளால. ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் கிரகம் எப்படி ஒரு பாலைவன கிரகம் மாதிரி இருக்கு, இதே போலதான் பூமியும் இருக்கும். அடுத்ததா மிஸ்டர் ஏஜே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ப்ரோ ஐ ஹாவ் அ டவுட், மூன் இஸ் ஆல்சோ இன் த ஹேபிட்டபிள் zone and is also near our earth, then why moon don't have organism and suitable climate like our planet அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, நிலவு வந்து ஒரு கிரகம் கிடையாது பூமி மாதிரி, அது வந்து ஒரு துணைக்கோள் தான். இந்த துணைக்கோள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மாதிரியான சூழ்நிலையிலே அது இல்லை. பூமி இருக்கிற இடத்துல அது இருந்தாலும், அதாவது ஹேபிட்டபிள் ஜோன்ல அது இருந்தாலும் பூமி மாதிரி அது இருக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பூமி வந்து ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கு, நிலவு சைஸ்ல ரொம்ப ரொம்ப குட்டி. பூமி வந்து தனக்குன்னு ஒரு அட்மாஸ்பியரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அதோட கிராவிட்டியால. ஆனா நிலவு தனக்குன்னு ஒரு அட்மாஸ்பியரை தனக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கல. அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இல்லாததுனால அங்க உயிரினங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. பூமி வந்து 24 மணி நேரத்துல தன்னைத்தானே ஒரு தடவை சுத்தி வந்துடும். நிலவு வந்து தன்னைத்தானே ஒரு முறை சுத்தி வர முடியாது, அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கும் நிலவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்க்ரோனைஸ் ரொட்டேஷன் இருக்கும். நிலவு வந்து பூமிக்கு ஏற்ற மாதிரியே சுற்றி வந்துட்டு இருக்கும். அதனால தான் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது நிலவுடைய ஒரு பகுதியை தான் எப்போவுமே பார்த்துட்டு இருப்போம். நிலவுல சில பகுதிகளில் டெம்பரேச்சர் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், சில இடங்களில் ரொம்பவே குறைவாக இருக்கும். நிலவுடைய டெம்பரேச்சர் பற்றி, நிலவுடைய தட்பவெப்பம், நிலவு பற்றின பல டீட்டெயில்களை போன மாதம் போட்ட AKK எபிசோடில் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அதற்கான லிங்கை வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ நிலவு வந்து ஹேபிட்டபிள் ஜோனில் இருந்தாலும் பூமி மாதிரியான சூழல் அதற்கு இல்லாததுனால தான் நிலவில் உயிரினங்கள் தோன்றலை. அடுத்ததான் முத்தமிழன் டிவி அப்படின்றவர் 1945க்கு பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடிக்கடி தென்பட்டதாக கூறப்படுகிறது, சில புகைப்படங்கள் காட்டப்படுகிறது, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்து போயிட்டாரு. இதை கவர்மெண்டே அஃபீஷியலாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் தலைமறைவாக வாழ்றார், அவர் வந்து ஒளிந்து பல இடங்கள்ல இருக்கிறார் அப்படின்னு சில புகைப்படங்களை வெளியிட்டு அதை பற்றி நிறைய தகவல்கள் சொல்றாங்க. இது எல்லாமே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வந்து இழிவுபடுத்துற விதமாகத்தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றவர் நம்ம நாட்டில் ராணுவத்தை உருவாக்குனாரு, ஒரு வீரமிக்கவராக இருந்தார். வரலாறு வந்து அவர் ஒரு வீரமிக்க நபர் அப்படின்னு தான் சொல்லுது. அப்படி இருக்கிற ஒரு நபர் எதற்காக ஒளிஞ்சு தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்கணும்? ஸோ இது மாதிரி சொல்லப்படுற கதைகள் எல்லாமே போய் தான். அடுத்ததான் ஆனந்த் அங்குராஜ் அப்படின்றவர், ப்ரோ இன் ஃபியூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமனை டேக் டவுன் பண்ண சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயமா சான்ஸ் இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பெரிய பெரிய வங்கிகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்க 20 பேருக்கு மேல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே பெரிய வங்கிக்கு போனீங்கன்னா 10 பேர் தான் வேலை செய்யறாங்க. ஸோ மீதி 10 பேருடைய வேலையை கம்ப்யூட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு. அதே போல நாளைக்கு AI வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த 10 பேர்லையும் பாதி பேராக அதை வந்து குறைச்சிரும். ஸோ AI நிச்சயமா ஆள் குறிப்பு வேலையை வந்து பண்ணும். செங்கிஸ்கான் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இதெல்லாம் விடுங்க ப்ரோ, என்னோட கேள்வி என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ அண்டங்கள், நட்சத்திரங்கள், உலகங்கள் இருக்கு. நம்ம சூரியனை பூமி சுத்துற மாதிரி ஹேபிட்டபிள் சோன்லயே வந்து மற்ற கிரகங்களும் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பெரிய கேள்வியா இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன், சுருக்கமா சொல்லிடுறேன். ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்கு, ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு. ஹேபிட்டபிள் சோன்ல இருக்கிற கிரகங்களே ஏகப்பட்டது இருக்கு. அப்படி இருக்கும்போது வேற்றுலக ஜீவராசிகள் இருக்குதா இல்லையா, அதை நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இல்லை நீங்க நம்புறீங்களா இல்லையா, பார்த்தா தான் நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து வேற்றுலக ஜீவராசிகளே இந்த கிடையாது, இந்த பிரபஞ்சத்துல வேற்றுலக ஜீவராசிகளே கிடையாது அப்படின்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா அறிவியலும் அப்படி சொல்லலை. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஹேபிட்டபிள் சோன்லயே ட்ரில்லியன் கணக்கான கிரகங்கள் இருக்கு. ஸோ அதனால ஏதாவது ஒரு கிரகத்துல இந்த பூமியில நாம பரிணாமம் அடைஞ்ச மாதிரி வேறு ஒரு கிரகத்திலையும் வேறு ஒரு உயிரினம் பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம். அதனால வேற்றுலக ஜீவராசிகள் இல்லை அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. செட்டி அப்படின்னு நாசா ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இதோடைய வேலை என்ன அப்படின்னா, அறிவில் மேம்பட்ட வேற்றுலக ஜீவராசிகள் வேறு ஏதாவது ஒரு கிரகத்துல இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதலுக்காக தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க இதுவரைக்கும் ஏகப்பட்ட கிரகங்களை வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு இதுவரைக்கும் வேற்றுலக ஜீவராசிகளை கண்டுபிடிக்கல. நான் வந்து எதை வந்து எதுக்குறேன் அப்படின்னா,
வேற்றுலக ஜீவராசிகள் இருக்குன்னு சொல்றதை எதிர்க்கல. ஏன் அப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு நானும் நம்புறேன். ஆனா வேற்றுலக ஜீவராசிகள் தான் பிரமிடை கட்டுச்சு, வேற்றுலக ஜீவராசிகள் தான் ராஜராஜ சோழனுக்கு வந்து அவையில உட்காந்து எப்படி அரண்மனையை கட்டுறது, எப்படி கோவில் கட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சுன்னு சொல்றது, கோவிலை கட்டினதே வேற்றுலக ஜீவராசிகள் தான் அப்படின்னு சொல்றது. அதே போல மனிதன் ஏதாவது ஒன்று புதுசா கண்டுபிடிச்சானா அதை வேற்றுலக வாசிகள் தான் மனிதனுக்கு வந்து சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம பொய் சொல்லிட்டு இருக்க ஒரு கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கும்பல் சொல்ற பொய்கள் தான் நான் வந்து எதுக்குறேன். அந்த கும்பல் சொல்ற வேற்றுலக ஜீவராசிகள் கதைகளை தான் நான் பொய்ன்னு சொல்றேனே தவிர வேற்றுலக ஜீவராசிகளே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அடுத்ததா பியானிஸ்ட் அப்படின்றவரு ப்ரோ ஒரு யூடியூப்ல பார்த்த ஏரியா 51 ஏலியன் ரிசர்ச் சென்டர், அதனால தான் நாம டெக்னாலஜி ஃபாஸ்டா அப்டேட் ஆகுது. எக்ஸாம்பிள் நிறைய சொல்றாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிப்புகள் எல்லாமே இப்போ ஒரு 10-20 வருஷத்துல தான் அதிகமான கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. ஏலியன் டெக்னாலஜியை ரிவர்ஸ் என்ஜின் பண்ணதுனால தான் நம்ம இப்படி நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. ஸோ இப்படி வந்து உண்மையா இந்த ஏரியா 51 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்புகள் அதிகமாக வந்திருக்கா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதற்கான பதில நம்ம பார்க்கலாம். ஏரியா 51 வந்துட்டு நவேடால 1955 தான் தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிப்புகள் அப்படிங்கறது வந்து தொடங்கிருச்சு. ஒரு 2.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கென்யால ஸ்டோன் டூல் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்டோன் டூலை வந்து யார் கண்டுபிடிச்சானா மனுஷன் தான் கண்டுபிடிக்கிறான். அவன் எது கண்டுபிடிக்கிறான்னா வேட்டையாடுறதுக்காக கண்டுபிடிக்கிறான். ஸோ கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது வந்து ஏரியா 51 வரும்போது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து தொடங்கிருச்சு. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையே கண்டுபிடிப்பின் பிறப்பிடம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எப்போ நமக்கு தேவை வருதோ அப்போதான் வந்து கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற ஒன்னே வந்து பிறக்குது. ஸோ மனிதனுக்கு தேவை வரும்போது எல்லாமே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து தொடங்கிறது. நவீன காலத்தில் இருக்கிற தலை சிறந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே 1955க்கு முன்பே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏரியா 51 தான் கண்டுபிடிப்புகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் பண்ணவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச யாரோ ஒரு மோசமான நபர் தான் ஏரியா 51 ஆரம்பிச்சு ஏலியன் தான் நமக்கு வந்து இந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்துச்சு அப்படின்ற இந்த கதை எல்லாமே. பெரியசாமி அப்படின்றவரு வேற்றுலகவாசி இருந்தால் எந்த உடல் அமைப்பில் இருக்கும், மனிதனை போல் உடல் அமைப்பு இருக்குமா இல்ல வேறு மாதிரியான உடல் அமைப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கிரகங்கள், பூமி மாதிரியான கிரகங்கள் எல்லாமே பூமியை விட மிகப்பெரிய சைஸ்ல தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சூப்பர் எர்த் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சூப்பர் எர்த்தில் கிராவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இங்க உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படின்னா அது நம்ம பூமியில இருக்கிற உயிரினங்களை விட வித்தியாசமா தான் இருக்கும். கடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பூமியில இருக்கிற கடல்ல எப்படி உயிரினங்கள் இருக்கோ அதே மாதிரியான உயிரினங்கள் தான் அந்த சூப்பர் எர்த்லயும் உருவாகி இருக்கும். ஆனா நிலத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நிலத்துல நம்ம கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் வந்து ஒரு மாதிரி உருவாகி இருக்கு இல்லையா, இதை விட ஸ்ட்ராங்கான உடல் கொண்ட உயிரினங்கள் தான் இந்த சூப்பர் எர்த்ல எல்லாம் உருவாகிருக்கும். இத்தனை டிஃபரெண்ட் இருக்கும். அதாவது மனிதனை மாதிரி இருக்கு நீங்க சொல்ற உயிரினங்களுக்கு வந்து இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கும். தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயும் நிறைய வித்தியாசம் இருக்கும். உதாரணத்துக்கு நட்சத்திரத்துடைய அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். நம்ம நட்சத்திரம் மாதிரியே இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வர கிரகமா இருந்தா அதுல உயிரினங்கள் கிட்டத்தட்ட பூமி மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம நட்சத்திரத்தை விட பிரைட்னஸ் கம்மியா இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுத்தி வந்துச்சுன்னா அங்க இருக்கிற தாவரங்கள் எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கும். ஏன் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் பண்ற அளவுக்கான ஒரு அந்த லைட் வந்து அதுக்கு கிடைக்காது. அதே இது ஒரு பிரைட்டா இருக்கிற ஸ்டார், நம்ம நட்சத்திரத்தை விட அதிகமான வெப்பம் கொண்ட ஒரு நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுத்தி வந்துச்சுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவரங்கள் எல்லாமே ரெட் கலர்ல அதோடைய இலைகள் இருக்கும். காரணம் என்னன்னா அதோட வெப்பம் அதிகமா இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுமே அந்தந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வித்தியாசங்களோட தான் உருவாகி இருக்கும். சேரன் செங்குட்டுவன் அப்படின்றவர் வந்து இந்த AKK சீரீஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா ராஜராஜ சோழனின் ஆட்சியில் தமிழர்கள் நல்ல நிலையில் இருந்தனரா இல்லை அவர் ஒரு பிராமணிய ஆட்சியாளனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் இது போக இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதமாவது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு.